ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கேன் ஸ்கர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பிளாக் கலரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு அண்ட் அந்த க்ரீம் கலர், அதாவது பிஸ்கெட் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலர் இருக்குது. ஸோ இந்த 3 கலர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டார்க் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் வந்து செட் ஆகும். லைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒயிட் யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த லைட்டாக அந்த ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ரீம் கலரில், அந்த கலர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அம்பர்லா கட் வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட்டுக்கு பேண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு கால்குலேட் பண்ணணும். 4 inches மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்கர்ட்லாம் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் நிறையாவே இருக்கும், நம்ம நாடா போட்டு கட்டுற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்டோட 10 inches வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் இதை வந்து 8ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா டிவைட் பை 8 பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை விட 1 inch மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஹைட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களோட நார்மல் ஸ்கர்ட்டோட அளவை விட இது வெளியில் தெரியும். அதனால் உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் அம்பர்லா எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே போல் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கர்ட்டை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியல் தான், பிளாக் கலர் லைனிங் மெட்டீரியலு. இதுவும் வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டர் தான், நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கீழே எக்ஸ்ட்ரா பத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட கட்டிங் வந்து கம்ப்ளீட். அடுத்தது நீங்கள் வந்து கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கர்ட்டில் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து கேன் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலே இருந்து வச்சிங்க அப்படின்னா ஹிப்புக்கிட்ட இருந்தே உங்களுக்கு வந்து அந்த பஃப்னு வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் பால் கவுன் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து மேலேருந்து ஒரு 2 inches மட்டும் இறக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். மற்றபடி கீழே மட்டும் கால்கிட்ட மட்டும் உங்களுக்கு அந்த ஃப்ளேர் மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா நல்லாவே கீழே இறக்கிட்டு ஒரு 3/4 inch, அதாவது 3/4 inchல பாதி அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிப்பு, அதாவது ஹிப்புக்கிட்ட இருந்து நம்மளோட அந்த முட்டியிலேருந்து கொஞ்சம் மேல் பக்கத்தில் இருந்து நான் வந்து உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெயிஸ்ட் பெல்ட் வந்து நம்ம அதையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 inches வந்து எடுத்திருக்கேன். அண்ட் லென்த்தும் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே மெஷர்மெண்ட்டோட ஒரு 1 inch மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கரை பீஸ் இருக்கனால நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலை, இதையே விட்டுட்டேன். மேபி உங்களுக்கு கரை பீஸ் இல்லை அப்படின்னா ஃபோல்டிங்க்காக நீங்கள் வந்து ஒரு 1 inch அந்த மாதிரி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கேன் வந்து எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கர்ட்டில் வந்து மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், ஏன்னா இது பீஸ் வந்து நகுந்துரும், ஈவனாக வந்து அப்புறம் வராது. அதனால் நீங்கள் அது வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேன் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக கிளாத் வெட்டுற சிசர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சிசர் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சிசர் வந்து மழுங்கிரும். அதனால் நீங்கள் கேன் கட் பண்ணுறதுக்கு வேறு சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஜாயிண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுத்திருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து சென்டரில் வந்து ஓப்பன் பீஸாக இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்கர்ட்டில் வந்து சென்டர் பார்த்து நீங்கள் அதோட இதை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ்க்கு தான் நம்ம வந்து ஜாயிண்ட் போடணும். இதில் சென்டர் வந்து நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போது சென்டர் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதோட சென்டரையும் இந்த சென்டரையும் வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. மேபி இது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியாது, பட் எனக்கு கேன் ஸ்கர்ட் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்களோட மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம். சேம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். அண்டு வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், அதாவது நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அதை சொன்னாலும் நான் வந்து அதுக்கு என்ன மாதிரி கேன் ஸ்கர்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ ஜாயிண்ட் வந்து போட்டாச்சு அண்ட் கீழேயும் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கேன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த 10 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 4 பீஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 பீஸுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளீட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நம்ம ஸ்கர்ட்டோட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி சேம் கிளாத்தையே, அதாவது இந்த கேனையே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளாத் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே கூட இதுக்கு யூஸ் பண்ணி கீழே ஃபோல்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கர்ட்டோட அந்த இதை வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். 10 இன்ச் வந்து நம்ம இறக்கி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து கேன் ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் நம்ம வந்து ரோப் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் கட்டுற மாதிரி. மேபி உங்களுக்கு இதுக்கு எலாஸ்டிக் வேணும் அப்படின்னாலும் நம்ம எலாஸ்டிக் வந்து வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ரோப் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரோப் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை போட்டு நீங்கள் உங்களோட லாங் ஃப்ராக்கோ இல்லை லெஹங்காவுக்கோ நீங்கள் இதை வந்து போடும்போது நல்ல லுக்கு இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து நல்ல பஃபியாக உங்களோட ஃப்ளேர், அந்த கவுனுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ளேர் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே நல்லா தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேருக்கு வந்து கொடுத்துருக்கோம் உள்ள அந்த லைனிங்க்குமே. அதனால் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பஃப்னு இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் மெயின் ஸ்கர்ட் வந்து நல்லா இதாக இருக்குது, இதுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி அதில் வந்து நான் உங்களுக்கு நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறோட அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு அதில் இருக்கிறதுனால நம்ம என்னென்ன வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.